எந்த பக்கம் திரும்பினாலும் கூலி கூலி கூலி. என்ன பண்ணியிருக்காரு லோகேஷ்? எல்சியூக்குள்ளே வருதா, எல்சியூக்கு வெளியில் வருதா, எப்படி படம் வந்திருக்கு, படம் மஜாவாக இருக்கா, இல்லை படம் மொக்கையாக இருக்கா, இல்லை எக்ஸ்பெக்டேஷனோட போகலாமா, இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகலாமா, என்ன பண்ணுறதுங்க கூலியை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஆன்சர் மாதிரி இது எல்சியூ கிடையாது அப்படின்னு கூலி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிலீஸுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் இருக்குது அப்படின்ற ரிவ்யூவை தான், கூலி படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பத்திரிக்கை பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணுறாரு, அதுவும் லோகேஷ் பண்ணுறாரு, ஒரு கமல் ஃபேனாக பண்ணுறாரு, எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லையா. ஸோ அந்த டைட்டில் கார்டில் ஆரம்பித்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஹோய் ஹோய் அப்படின்னு ப்ளூ கலரில் வரும் இல்லையா, அது முடிச்சதுக்கப்புறம் 50 years ஆஃப் ரஜினிசமுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக தேட்ரு மொத்தமும் ஃபயராக இருக்கும். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இந்த மீம் டெம்ப்ளேட்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபயராக நம்ம தேட்ரு மொத்தமும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் எப்படி நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து லியோ படத்துக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுருந்தாங்களா, தளபதி அப்படின்னோடனே ஒரு அனிமேஷன் வந்தது இல்லையா, அது மாதிரி தலைவருக்கு ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேஷன் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. லைக் மஜாவான ஒரு அனிமேஷன். இதுக்கப்புறம் தலைவர் படத்தில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கொடுக்கும் அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது. ஸோ லோகேஷ் பயங்கரமாக பண்ணிட்டார் அந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்ததான் லோகேஷ் தலைவருக்கு பண்ண விஷயம், அந்த தலைவர் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தலைவர் ஆஸ் யூஷுவலாக ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ ஜெயிலர்லாம் பார்த்தோன்னா ஒரு வயசான ஒரு ஃபீல் இருக்கும் இதில் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வயசான ஃபீல் இருந்தாலும் ரொம்ப ஸ்டைலாக இருக்கார் தலைவர். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்குது நமக்கே. வாவ், என்ன இந்த மனுஷன் இந்த வயசுலையும் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராலாக லோகேஷோட டேரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மஜாவான ஒரு டேரக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம தலைவரோட ஆக்டிங்கு சொல்லவே வேணாம், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கு. படம் தான் தலைவர், தலைவர் தான் படம். இந்த ஒரு டெம்ப்ளேட்டில் வரும் இல்லையா, தலைவர் காலை பார்த்தாலே அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தலைவரை வந்து வேறு வேறு கோணத்தில் காமிச்சு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நாகார்ஜுனா அவரும் வந்து ரொம்ப அழகாக, நம்ம எந்த அளவுக்கு ஒரு வில்லனிக்காக பார்க்குற ஒரு மூமெண்ட் இருக்கும் இந்த படத்தில் அவரை, அதே அளவுக்கு நம்ம வந்து அவர் ஒரு மாதிரி அழகாகவும் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வயசே தெரில, இந்த மனுஷனுக்கு இன்னும் இப்போ தான் ஏதோ 28 வயசு 30 வயசு பையன் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் இருந்தது படம் ஃபுல்லாக. ஸோ அவருக்கு பையனாக நடிச்சிருந்தவரும் சூப்பராக நடிச்சிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட க்ரூ இருக்கு இல்லையா. அதில் முக்கியமாக நம்ம சும்மா அந்த படத்தில் ஆடுவார் மஞ்சுமல் பாய்ஸில் சுபாஷே அப்படின்னு கூப்பிடுவார். அவர் யார், சௌபின், அவரோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா தலைவன் பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புல. ஸோ சரியான ஆக்டிங்கு படத்தில். ஓவராலாக எல்லாருக்குமே ஒரு செம்ம ஸ்கோப்பான ஒரு ஆக்டிங் இருந்திருக்கு. அண்ட் சத்யராஜோட கேரக்டருமே கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபுல்லாக அவரோட கேரக்டர் தான் நமக்கு வந்து முழுமையாக ஃபீல் ஆகலை. பட் ஓவராலாக பார்க்கும்போது எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராகவே இந்த படத்துக்குள்ளே வந்துட்டு இருந்து அண்ட் வெளியும் போயிருந்து. அண்ட் ஆமீர் கான் அவரோட ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வந்து அவரை கெட்டவராகவும் காமிச்சு நல்லவராகவும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் லோகேஷ் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக அண்ட் உபேந்திரா அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவங்களோட கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல எராப்ட் ஆகுது. அந்த இடத்துல தேட்டருமே வந்து உச்சக்கட்டத்துக்கு போயிடுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தலைவரும் உபேந்திராவும் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாகவே இருக்குது. ஸோ இப்படி எல்லாரோட கேரக்டர்ஸும் ஒரு உரம் பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்க. ஸ்ருதிஹாசன் ஒரு பக்கம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படம் ஒரு தரமான படமாக இருக்குது அப்படின்றது தான் யதார்த்த உண்மை. அதுக்கு அடுத்தது வந்தோன்னா சினிமோட்டோகிராஃபி கிரீஷ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டு தி எக்ஸ்ட்ரீம். எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அந்த ஒரு லெவலில் ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு விஷுவலாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு செட்டப்பாக இருக்கட்டும், இந்த பின்னாடி ஆர்ட் டிசைன் கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டன்னாகி விஷுவலை பார்க்குற மாதிரி இருந்து, அதுக்கு காரணம் கிரீஷ் அவர்களையும் சொல்லலாம். ஸோ தலைவரை ரொம்ப அழகாக காமிச்சது கிரீஷ் அவர்களின் கையிலையும் இருக்குது அப்படின்றது ஒரு யதார்த்த உண்மை. ஸோ கதைக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு இதுக்கெல்லாம் வந்துடுவோம். ஸோ ஆல்ரெடி அனிருத் சொன்ன மாதிரி இது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு இன்டெலிஜென்ட்டான படம் தான். ஸோ நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய டீ இல்லை, ஆனால் ஒரு இன்டெலிஜென்ட்டான படம். எப்படி இது ஒரு இன்டெலிஜென்ட்டான படம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 லேயர் கிட்டே இருக்குது. நிறைய லேயர் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டை. ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் ஆகி, இந்த விஷயம் இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் ஆகி அப்படின்னு மூளை முடுக்கெல்லாம் சுற்றி போயிருக்கு. ஸோ இது நம்ம வந்து
படமாக பார்க்கும்போது நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலைனாலும் அதை நீங்கள் தேட்டருக்குள்ளே வெளியில் வந்துட்டு யோசிக்கும்போது இவ்வளோ விஷயத்தை கனெக்ட் பண்ணி ஒரு கதை உருவாக்கியிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையான ஒரு ஃபீலு. பட் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமான்றது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம் தான். பட் சூப்பரான ஒரு கமர்ஷியல் படம், போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே வந்து தலைவரை வந்து ஒரு லெவலில் காமிச்சிருக்காங்க. எப்படி வந்து விண்வெளி நாயகனை வந்து நம்ம தக் லைஃப்பில் வந்து ஒரு பாஸ்ட் பொசிஷன் காமிப்பாங்க இல்லையா, அதை விட ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஆர்கானிக்காக இருந்தது இந்த ஒரு பாஸ்ட் பொசிஷன். அதுவும் இல்லாமல் பாஸ்ட் பொசிஷனுக்கு லோகேஷ் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயமே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஒரு கிளைமேக்ஸோ இல்லை கிளைமேக்ஸ்ன்ற மாதிரிங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர வச்சு அப்படி ஒன்று காமிப்பாங்க, அவங்கள வந்து பழைய மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதான் பண்ணியிருப்பாங்க. பட் லோகேஷ் இதில் பண்ணியிருக்க விஷயம் வந்து ஒரு புதிய கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி அவனை தமிழ் சினிமாவுக்கு. இந்த மாதிரி கேட் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் நான் படத்தில் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகலை. உங்களுக்கு ஏதாவது படம் ஃபீல் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு நம்ம லோகேஷ். மேபி இதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பேர் இனிமேல் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக படம் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நம்ம ட்ரெய்லர் தான் வந்து மினியை பெருசாக படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கதையை சொல்லணுன்னா ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப சிம்பிளாக அதில் ஒரு லைனாக இப்போது அந்த படத்தோட லைன்னு கேட்டால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 லைனை வந்து சொல்லலாம். இதுதான் இந்த படத்தோட லைனு, இதுதான் இந்த படத்தோட லைனு, இதுதான் இந்த படத்தோட லைனு அப்படின்னு ஒரு 5 லைனை சொல்லலாம். உதாரணமாக நான் ஒரு 2 லைன் சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். ஃப்ரெண்டு இறந்துட்டாரு, அந்த ஃப்ரெண்டு காப்பாற்ற போய், அதாவது ஃப்ரெண்டு ஏன் இறந்தார், எப்படி இறந்தார், ஏன் கொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போய் ஹீரோ வந்து உண்மைகளை பல விஷயத்தை கொண்டு வராரு அப்படின்றது ஒரு லைனாக சொல்லலாம். இந்த கூலி யூனியன் வச்சு ஒரு கதை ஒன்று பேக்ரவுண்டில் ஓடும், அதை வச்சு ஒரு கதை சொல்லலாம். அப்புறம் தன்னுடைய மகள் வந்து யாராக இருப்பாங்க, தன்னுடைய மகன் இருக்கானா இல்லை இல்லையா, இல்லை மகள் இருக்காளா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு. இப்படியான பல விஷயங்கள் வந்து லேயராக இருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்தை கதையாக சொல்ல முடியல. பட் ஓவராலாக நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த கதைக்குன்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை முடிக்க முடியல. ஸோ இந்த கதை அப்படின்னா அது ஒரு பெரிய லேயராக தான் சொன்னாலே, அது ஒரு டெக்னிக்கலாக இன்டெலிஜென்ட்டான ஒரு ஃபிலிம். ஸோ கதை ஒரு வரியில் சொல்ல முடியிற கதை கிடையாது. ஆனால் நம்ம டெம்ப்ளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வந்த டெம்ப்ளேட் தான். ஃப்ரெண்டுக்காக போய் என்னென்னு கண்டுபிடிச்சி காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல முடியாது. நீங்கள் தேட்டரை போய் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக அங்கங்கே அழுகையும் அங்கங்கே சென்டிமெண்ட்டும் தலைவரோட காமெடியும் தலைவரோட என்ன சொல்கிறது ஸ்டைலும் மாசும் ஆக்ஷனும் புதுசாக இருக்கும், செமையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒட்டுமொத்த கருத்து. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட ஓகே, டேக் கேர், பாய்.